நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான். கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. நிச்சயமாக இல்லை. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இந்த அக்கறை? உலகத்திலே யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். இதை சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்கள். இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் இவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்பதை கணக்கு பார்க்க முடியும். ஆர்ப்பரிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை தாண்டி இருக்கின்றேன். கேளுங்களின் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே, இதோ இந்த ஜாலக்காரி ஜானி. இவள் விரித்த வலையிலே விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணத்தை பறிகொடுத்தேன், பசியால் துடித்தேன், திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த இடத்திலே என் தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. என் தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டிருந்தார்கள். கொலை வழக்கிலே கைதாகி உங்கள் முன்னால் நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேலு. இவன் தன் பகட்டால் என் தங்கையை மயக்க முயன்றான். நான் மட்டும் தடுத்திருக்காவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கல்யாணியை காப்பாற்ற கடவுள் பக்தர்களும் வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவளின் கடைக்கண் பார்வையை காணிக்கையாக கேட்டிருந்தார்கள். அவர்களிலே முதன்மையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி பொழுவாய் துடித்தபடியாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதே இந்த பூசாரிதான். இரக்கமற்ற இந்த உலகத்தில் தன் குழந்தையை விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்று தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அதனாலேயே தன் குழந்தையை தானே கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொல்வது விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே சொல்லி இருக்கின்றார், நோயால் துடித்து கொண்டிருந்த ஒரு கன்றுக்குட்டியை கொன்று விடுங்கள் என்று. அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. கல்யாணி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை விட்டு வாசனின் மடியிலே ஒரு நாள் என்று நாட்களை ஓட்டியிருக்கலாம். இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? கல்யாணியை வாழ விட்டார்களா? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கும் வழியில்லாதவளை அலையவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? நாட்டிலே பணம் பறிக்கும் கும்பலை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சகரின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலீலை புரியும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவரின் குற்றமா? இது போன்ற குற்றங்கள் களையப்படும் வரை என் போன்ற குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏற்றில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.